ஸ்ரீமாத்ரே மகா குரு கட்டாட்சம் அம்பாலங்கிறம் பரிபூர்ணம். நம்ம எல்லாரும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றோம். சில பேர் தினமுமே லலிதா சஹஸ்ரநாமம் சொல்வா, சில பேர் வெள்ளிக்கிழமைகள்ல சொல்வா, சில பேர் பௌர்ணமிகள்ல சொல்வா. ஆனா நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ற உண்மையிலேயே லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சே உங்களுக்குள்ள என்ன ஆறுது, என்ன நடக்கிறது, அது தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அம்பாளுடைய நாமத்தை சொல்றேன், அது சரிதான். ஆனா அதை விட ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுட்டா இனிமே நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சு உங்களுடைய அந்த எனர்ஜி கண்டிப்பா மாறும். சோ அந்த ரகசியம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய பவர் என்ன அப்படிங்கிறது இது மூலியமா உங்களுக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்குள்ள வேலை செய்யறது அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுண்டு அதன் மூலியமா உங்களுடைய இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லணுங்கிற அந்த ஒரு 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 எனர்ஜி, சொல்லணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, இது பண்றதுனால எனக்கு இது நடக்குங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். முதல்ல நான் லலிதா சஹஸ்ரநாமத்தோட பவரை தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா மாத்திருக்காட்சரம் அப்படிங்கிறது. அதாவது சான்ஸ்கிரிட் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்ல ஆனா ஆவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல அ இ க்ஷா வரலும் இருக்கு. ஆ டு க்ஷா. அது 51 எழுத்துக்கள். இதுக்கு மாத்திருக்காட்சரம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது மாத்திருக்காங்கிறதோடைய ரூட் வேர்டு மாதா அப்படின்னா ஒரு தாய். அதாவது மாத்திருக்காட்சரம் இது சக்தி வடிவம் கொண்டது அப்படிங்கிறதுக்கான இதுதான் மாத்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது இந்த 51 எழுத்துக்களும் 51 சக்திகளா கருதப்படுறது. நம்மளோட ஸ்ரீவித்யால இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே எழுத்துக்களானது. இட்ஸ் வேர்ட்ஸ். அதே மாதிரி மந்திரங்களும் எழுத்துக்களால ஆனது இல்லையா? சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுங்கிறதுனால எழுத்துக்களால ஆனது. அதே போல லலிதா சஹஸ்ரநாமமும் வேர்ட்ஸ் தான், சான்ஸ்கிரிட் ஆல்பபெட்ஸ். ஆனால் இந்த சான்ஸ்கிரிட் ஆல்பபெட்ஸ், இந்த லலிதா சஹஸ்ரநாமம் முழுமையா இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்கள் இல்ல, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதுதான் மாத்திருக்கா சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இதனால இந்த எழுத்துக்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுனீங்கன்னா நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ற விதமே மாறிடும். இந்த மாத்திருக்காட்சரத்துக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை நிலைமை, உங்களோட எண்ணங்கள், உங்களோட மனநிலை, உங்களோட நம்பிக்கை, நீங்க உங்களுக்குள்ள தினமும் பேசிக்கொள்ளுது. நீங்களே உங்களுக்குள்ள செல்ஃப் டாக் இருக்கும். இல்ல இது உன்னால முடியாது, இல்ல உன்னால முடியும், இல்ல இப்படி ஆகும் அப்படி ஆகும், அவ இப்படி சொல்வாய் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க பேசிப்பீங்க. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். உங்களால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அப்படி நினைக்கிறச்செல்லாம் ஆக்சுவலி உங்களால முடியாம தான் போகும். ஆனா அதே இது நான் இதை பண்றேன், இதை பண்றதுனால என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா மாறும். அதே மாதிரி இப்ப யாராவது உங்களை தன்னம்பிக்கை ஊட்டுற விதமா ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்றச்சே உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வரும், நீங்க செய்வீங்க. அதே இது ஒருத்தர் இல்ல இது உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னா அந்த வார்த்தை உங்களை அழிக்கக்கூடிய விதமா கூட மாறும். அதாவது உங்களோட வாழ்க்கை உருவாகிறது இல்ல அழியறது ஒரு வார்த்தைனாலையும் உங்களோட எண்ணங்களாலேயும் ஆகும். உங்களோட எண்ணங்கள் உருவாக்குறது இப்ப உங்களோட எண்ணங்கள் ஒரு, அதாவது தாட்ல இருந்து வேர்ட்ஸ் வருது இல்லையா? தாட்ல இருந்து தான் வேர்ட்ஸ் வருது. அப்படின்னா தாட்ஸும் முக்கியம், வேர்ட்ஸும் முக்கியம் இல்லையா? சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த மாத்திருக்கா சக்தி நமக்குள்ள எப்படி வேலை செய்யறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு வார்த்தைய சொல்றோம், உதாரணமா அம்மா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை திடீர்னு வாயில இருந்து வராது. அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வெளியில வரதுக்கு முன்னாடி சில நிலைகள் இருக்கு. அதுதான் ஸ்ரீவித்யா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் 4 விதமான நிலைய கடந்து வரணும். அந்த 4 விதம் என்ன? பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. இதுதான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. பரா பிரத்யக் சித்தி ரூபா, பஷ்யந்தி பரதேவதா, மத்தியமா வைகரி ரூபா, பக்த மானச ஹம்சிகா
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 81வது ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்துல. அதாவது இதுதான் 4 நிலைகள் பிஃபோர் ஈவன் யுவர் தாட் பிகம்ஸ் அ வேர்ல்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற இடம், பியோர் கான்சியஸ்னஸ். எங்கேருந்து உங்களுக்கு இந்த எண்ணங்கள் வருது, என்ன அலைகள் வருது, அது வந்து பரா அப்படிங்கிற நிலை. அதனாலதான் அம்பால பராசக்தின்னு சொல்றோம். அதாவது எங்கிருந்து எல்லாமே வரப்பட்டதோ அது பராங்கிறது பியோர் பொட்டன்ஷியல். இது இன்னும் ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு பியோர் பொட்டன்ஷியல் ஃப்ரம் வேர் எவ்ரிதிங் மேனிஃபெஸ்டட். அப்படிதான் இங்க வந்து என்னன்னா பராங்கிறது இன்னும் வார்த்தையா ஆகல, இன்னும் எண்ணமா ஆகல. ஒரு விதை மாதிரி நினைச்சுக்கோ. அந்த விதைக்குள்ள இருந்துதான் மரம் வரும். ஆனா அந்த மரம் வரத்துக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரிதான் இந்த பரா அப்படிங்கிற நிலை. இது வந்து அம்பாளுடைய பியோர் சக்தி. பராங்கிறது பியோர், அதனாலதான் பராசக்தி. அந்த பியோர் சக்தியில இருந்தா எல்லாமே வருது. மரத்துக்குள் அந்த விதைக்குள்ள இருந்து மரம் வருது. ஆனா அந்த மரம் காடாக கூட மாறும். சோ ஒரு சின்ன விதையில இருந்து காடே உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. அதுதான் பரா. சரியா? இது முதல் நிலை. 2வது நிலை வந்து பஷ்யந்தி. அதாவது பஷ்யந்திங்கிறது அசைவு, பஷ்யந்திங்கிறது பார்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். அதாவது there is some changes that you can sense. So முதல் அசைவு அப்படின்னு கூட சொல்லலாம், முதல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த சக்தி கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கிறது. இன்னும் வளரல, இன்னும் வார்த்தையா ஆகல. ஆனா அது உணர்வு வருது இல்லையா? ஒரு விருப்பம் வருது, ஒரு நோக்கம் வருது. உதாரணமா நீங்க திடீர்னு யாரையாவது நினைக்கிறீங்க, இன்னும் அவங்க பத்தி நீங்க பேசல, ஆனா உங்க அந்த உணர்வு வருது. அதுதான் பஷ்யந்தி. இது 2வது நிலை. 3வது நிலை மத்தியமா. மத்தியமா அப்படிங்கிறது எண்ணமா வரக்கூடிய நிலை, ஒரு தாட்டா மாறுது. யோர் இன்டென்ட் பிகம்ஸ் தாட். சரியா? இப்போ அந்த உணர்வு எண்ணமாக மாறுறது. உங்களுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் இத சொல்லணும், நான் இதை கேட்கணும், அவரோட இதை பேசணும், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருது. அதுதான் மத்தியமா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் மத்தியமா. ஏன்னா நீங்க விதைக்கிற விதை என்ன, உங்களால முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சதுனால உங்களுடைய எண்ணங்களும் முடியாதுங்கிற எண்ணத்துல இருக்கும். அதே இது விதை வந்து அம்பாள் மேல நம்பிக்கை இருக்கு, எல்லாமே நடக்கும் அப்படின்னு விதைச்சீங்கன்னா அது வந்து உங்க வாழ்க்கையிலயும் அது வந்து பிரதிபலிக்கும். புரிஞ்சுதா? இது 3வது நிலை. 4வது நிலை வைகரி. வைகரிங்கிறது வெளிப்பட்ட பேச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ வந்து நீங்க உங்களோட எண்ணத்துல இருந்து வார்த்தையா வெளியில வருது. இப்போ நீங்க உள்ளுக்குள்ள இருந்து இத்தனை விஷயங்களும் நடக்கிறது, யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத்தனை விஷயமும் எப்படி நடக்கிறதுன்னு. அந்த நடக்கக்கூடிய சக்தி தான் சக்தி அப்படின்னு இந்த மாதிரிகா சக்தி வந்து இந்த 4 வடிவமாக நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நம்ம இததான் ஒளி அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே அது வந்து கடைசி நிலை. இப்போ முக்கியமான ஒரு அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையே உருவாகிறது அப்படிங்கிறது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கை. ஆனா அந்த எண்ணம் எப்படி உருவாருது அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சிருக்கீங்களா? நான் பொதுவா நினைப்போம், இன்னும் நீங்க வந்து என்ன லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் வெயிட். ஏன்னா இதை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தோட பவர் உங்களுக்கு புரியும். இப்போ எண்ணம், செயல், விளைவு. உங்களோட எண்ணம் தான் உங்களோட செயல் பண்ணா தூண்டும். நீங்க எந்த செயல் பண்றீங்களோ அதுக்கேற்ற விளைவு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நம்மளுடைய ஸ்ரீவித்யா, நம்மளோட வேதிக் ஸ்கிரிப்சர்ல நம்ம ரிஷிகள் வந்து ஒரு ஆழமான உண்மையை வந்து புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுக்கு இந்த வழியை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் வந்து இட் இஸ் த்ரூ வைப்ரேஷன், அதிர்வுகள். அந்த அதிர்வுகள் எங்கேருந்து வருது? உங்க எண்ணத்து மூலியமா வருது. நம்மளுடைய வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகமே ஆனது வந்து சவுண்ட்ல இருந்து. மந்த்ராங்கிறது என்ன? சவுண்ட். அதாவது அதுல இருந்துதான் எல்லாமே உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் அதுக்கு மாத்ருகாக்ஷரா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த சவுண்ட் ஆனது இட்ஸ் அ வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் தான் உங்களோட தாட்ஸை வந்து உருவாக்கும். அந்த தாட்ஸ் வந்து சவுண்ட் மூலியமா உருவாருது. அந்த சவுண்ட் தான் சக்தில இருந்து வருது. அதாவது வாட் எவர் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இட் இஸ் த்ரூ யோர் தாட்ஸ். அதனால்தான் மேனிஃபெஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற பெரிய சக்தி வந்து மாத்ருகா சக்தி. நீங்க மனசுக்குள்ள என்னால முடியும், என்ன என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
உங்களுக்கு முடியும். அதாவது அது வந்து இன்னர் சவுண்ட், உள்ள ஒரு அதிர்வு உருவாக்குறது. அந்த அதிர்வு மூலியமா நீங்க தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸ் மூலியமா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆக்ஷன் மூலியமா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய வேதிக் சயின்ஸ், நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் சொல்றது. இந்த அதிர்வுகள், உங்களுடைய எண்ண அதிர்வுகள் தான் உங்களோட வாழ்க்கை சூழ்நிலைய ஈர்க்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் கான்வர்சேஷன், இன்னர் சவுண்ட், அதை நீங்க மாத்தணும். அதை மாத்தக்கூடிய சக்தி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சக்தி. இது ரிஷிகள் வந்து சம்ஸ்கிருதத்தை உருவாக்கல, அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது அவங்க வந்து சப்த மூலியமா, சவுண்ட் மூலியமா கேட்டு அதை வந்து நம்மளுக்கு புரியக்கூடிய விஷயத்துல நம்மளுக்கு வந்து புரியக்கூடிய விதமா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இதை வந்து தேவ பாஷை அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இட் இஸ் சவுண்ட். அதனால்தான் இன்னர் சவுண்ட ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த சவுண்ட் வச்சு, அதாவது மந்திரங்கள் வச்சு உங்களால ஈஸியா ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ பெரிய பெரிய முக்கியமான ரகசியத்துக்கு வரும். லலிதா சஹஸ்ரநாமம் யார் நமக்கு கொடுத்தா, யார் எழுதினா? லலிதா சஹஸ்ரநாமத்தை கொடுத்தது வாக் தேவதாஸ். அந்த வாக்தேவிகள் யாரு? அந்த வாக் தேவதைகள் அம்பாளுடைய வாக்கினால் வந்தக்கூடிய சக்திகள். அதாவது வாக் தேவதைகள் வந்து இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, எங்க எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆனது சவுண்ட்ல. அந்த சவுண்டோடைய சக்தி வந்து இந்த வாக் தேவதைகள். அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமம் வந்து பவர்ஃபுல். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒலியோட சக்தி தெரியும், அவங்களுக்கு இந்த ஒலியோட ரகசியம் தெரியும். ஒவ்வொரு நாமத்தையும் அவங்க வந்து சாதாரணமா அமைக்கல, அவங்க வந்து மனுஷாலோடைய கான்சியஸ்னஸ விழிப்படைய செய்யும் வகையில இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இட் ஆக்டிவேட்ஸ் யூ ஃப்ரம் விதின். அது மாத்திரம் இல்ல, இந்த மாத்திருக்கா சக்தி. இப்போ நம்மளோட உடம்புல 7 முக்கியமான சக்கரங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பீஜாட்சரம் இருக்கு. அந்த பீஜாட்சரத்தை நீங்க மாத்திருக்கா சக்தி வந்து அந்த பீஜாட்சரத்தை ஆக்டிவேட் செய்யும். நீங்க இந்த மந்திர ஜபம் பண்றச்ச இந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ முக்கியமான விஷயம், லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னா என்ன நடக்கும்? இப்ப இதெல்லாம் புரிஞ்சுட்டாச்சு, மாத்திருக்கா சக்தி புரிஞ்சுட்டாச்சு, சவுண்ட் தான் முக்கியம், அதுல இருந்துதான் எல்லாம் உருவாருதுன்னு புரிஞ்சுட்டாச்சு. மந்த்ராஸ் ஆர் சவுண்ட், உங்களோட தாட்ஸ் இஸ் அ வைப்ரேஷன் விச் இஸ் ட்ரிகர்ட் பை சவுண்ட், அதுவும் புரிஞ்சுட்டாச்சு. இப்ப முக்கியமான விஷயம், இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றதுனால என்ன நடக்கும்? இப்ப நிறைய பேர் வந்து லலிதா சஹஸ்ரநாமம்னால பல பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கல்யாணம் நடக்கும், வாழ்க்கை மேன்மைப்படும், எல்லாமே நடக்கும். இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். ஆனா இதெல்லாம் வெளிப்படையான மாற்றங்கள் நீங்க வந்து சந்திக்க கூடியது. ஆனா உள்ள என்ன நடக்கும், அது மூலியமா தான் வெளிப்படையான விஷயங்கள் மாறும். அதைதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வெளிப்படையான விஷயங்கள் மாறணும்னு. ஆனா உள்ளுக்குள்ள மாற மாற வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறும். உள்ள என்ன நடக்கும், உங்களோட எண்ண அலைகள் மாறணும், உங்களோட நம்பிக்கை எங்கேந்து வருது, நீங்க உங்களுக்குள்ள நடத்துற செல்ஃப் டாக் அது மாறணும், அந்த எண்ணங்கள் மாறும், பேச்சு ஒழுங்கான பேச்சு பேச ஆரம்பிக்கும், அந்த பேச்சு உங்கள் பேச்சு திறன் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்களோட உணர்வுகள் மாற ஆரம்பிக்கும். இந்த 3 நடக்கிறச்சு உங்களுக்குள்ள வைப்ரேஷன் மாற ஆரம்பிக்கும், உங்களோட மனநிலை மாற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்ல அந்த 1000 நாமங்கள், நீங்க ஒவ்வொரு நாமமும், இப்போ முதல் நாமம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ மாதா. அந்த ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு சக்தி, அந்த மாத்திருக்கா சக்தி. இத ஸ்ரீ மாதா வந்து ஸ்ரீ மாதான்னு டைரக்டா சொன்னா லோக மாதான்னு சொல்லலாம். ஸ்ரீனா செல்வம், செழிப்பு, அதை தரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீம் ஆ தா அப்படி கூட சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றச்சு ஒவ்வொரு மந்திரமா மாறுறது. அது உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க இதை புரிஞ்சுண்டு, இது உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுண்டு நீங்க சொல்றச்ச அதோடைய சக்தியே மாறும். அதனால்தான் நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சே மாத்திருக்கா சக்தியும் ஆக்டிவேட் பண்றீங்க, அம்பாலையும் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்றீங்க, அம்பாலோட சக்தியை உங்களுக்குள்ள ஏத்துறீங்க. அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் டாக்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எண்ணங்கள்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறையும். அது மறைஞ்சு நல்ல எண்ணங்கள், நல்ல திறன், நல்ல வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அது உங்களோட வாழ்க்கைய மாத்த ஆரம்பிக்கும். வாழ்க்கையில உங்க மேல நம்பிக்கை வளரும், மத்த மனுஷங்களோட உங்களுடைய உறவுகள் மேன்மைப்படும். இதன் மூலியமா உங்களோட வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனாலதான்
லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வீடியோ மூலியமா இதோட சக்தி நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னில இருந்து நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றச்சு இதை ஞாபகத்துல வச்சுட்டு சொல்ல ஆரம்பிங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு டைப் பண்ணுங்க. தட் யூ ஆர் கோயிங் டு சாண்ட். தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் சாண்ட் பண்றேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோட அந்த ஸ்ரீ மாத்ரே நமஹாவை டைப் பண்ணுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நாமாவையும் சொல்றச்சே அம்பாளை மட்டும் அழைக்கல, அவளுடைய சக்தியையும் எழுப்புறீங்க, அந்த மாத்திருக்கா சக்தியும் எழுப்புறீங்க. அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமம் வந்து ஒரு மந்திரமும் ஆச்சு, உங்களுடைய உங்களுக்குள்ள அந்த சக்தியை உருவாக்குற வடிவமும் ஆச்சு. டு ஷேர் தட். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. குரு கட்டாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.